3 நாள்ல ஏன் இவ்வளவு பதறாங்க? அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு சார். அவங்க இந்த எலெக்ஷனுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? திமுகங்கிற கட்சி தனிப்பட்ட ரீதியில் குறைந்தபட்சம் ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சார். இவ்வளோ தூரம் வந்து திமுக இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான்லாம் பெரிய நிச்சயமா பார்க்குறேன். என்ன பண்ணிருப்பாங்க? ஒருவேளை அது கருணாநிதி காலத்தில் நடந்துருந்துச்சுன்னா இங்க ஒரு கடத்தரு இருக்காது. எதிர்கட்சியா இருந்தாலும் அடிச்சு நூறுக்கிட்டு போயிருப்பாங்க. என்ன சொல்றீங்க மேம்? எஸ். இன்ஸ்டாகிராம்னாலதான் வந்து தாவேகா வந்து ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்ஃபுளுசரா மாறுங்க, எல்லாம் நம்மளுடைய கட்சியோட பெருமைகள் கொண்டு போய் சேருங்க. திமுகவை சப்போர்ட் பண்ணி மீடியால யார் பேசுனாங்களோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் திமுக ஆட்சி காலத்தில் கோடியில் எல்லாரும் பார்த்தா ஒருத்தர் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கேங்கிறாங்க. புதுசாக வந்து ஈஸியாரில் நான் வீடு வாங்கிட்டேன்றாங்க. 1.5 கோடிக்கு அங்கே வந்து நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் சொத்தை வாங்கி கூச்சிருக்காங்க. இந்த வீணா போன புகழ் பாடுற பத்திரிகையாளர்களை நம்பி நாசமாக போச்சு. இந்த ஜால்ரா கோஷ்டியை அடிச்சு இவனுங்க சத்தமா ஜால்ராவை தட்டுன்னு தட்டும் போது சத்தமே கேட்கல. அவர் ஸ்டாலின் என்ன நினைச்சாரு, ஓ நம்ம உண்மையிலுமே ரொம்ப அழகான ஒரு ஆட்சியை தான் கொடுக்குறோம் போல இருக்கு. என்னமோ திமுக ஏதோ ஒரு பெரிய புனிதம் மாதிரியும், அது பாஜக கூட முன்ன பின்ன சேராத மாதிரியும், பாஜகவோட சேர்ந்தா அதோட புனிதத்தன்மை கெட்டுற மாதிரியும் பாஜக ஒரு ஆக்டோபஸ். திமுக பாஜகவை நோக்கி நகர்வதை தடுக்கவும் முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது ஆபத்து. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி நினைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். திமுகல இப்போ கொஞ்சம் அதிவேகமா போஸ்டர் எல்லாம் போடுறது, அதுவும் ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் பார்த்துருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளா போடுறாங்க. நேற்றுலாம் சீன் 1, சீன் 2, சீன் 3 கன்க்ளூஷன் அழகா போட்டிருந்தாரு. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இந்த பயிர்க்கடன் பிரச்சனையை பற்றி போடும்போது, இன்னும் எவ்வளோ சார் நாங்கள் ஏமாறணும், கொஞ்சம் சொல்லிடுங்க சிஎம் சார்ன்னு சொல்லி, சிஎம் சார் நீங்க கூட ஃபேஸ்புக்கில் பதிவு போடுவீங்கல்ல, மாண்பமகா அப்படின்னு போடுவீங்க. மாண்புமிகுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கும். மாண்பமை அப்படின்ற மாதிரிலாம் போடுவீங்க இல்லையா? அது மாதிரி மாண்புமிகு, நான் சொல்ல போனா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்காங்கல்ல. இன்ஸ்டாகிராம்னாலதான் வந்து தாவேகா வந்து ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்ஃபுளுசரா மாறுங்க, எல்லாம் நம்மளுடைய கட்சியோட பெருமைகள் கொண்டு போய் சேருங்க, ஜென்சி கிட்ஸ் கிட்ட போயிட்டு பகிர்ந்துக்கங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த வியூகத்தை எப்படி பாக்குறீங்க? நான் அதை பாராட்டுறேன் சார். உண்மையிலே பாராட்டுறேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, திமுக வந்து நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, தோல்வியிலேருந்து எதையோ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும். இப்போது செமஸ்டரில் நீங்கள் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அதுக்கு ஏன்னு நம்மளே வந்து இப்போ நான் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து ஒரு 10 சாப்டரில் 3 சாப்டர் மட்டும் தான் படிச்சிருப்பேன். 7 சாப்டர் தொட்டே பார்த்துருக்க மாட்டேன். நமக்கு தெரியாது அது என்னன்றது, நமக்கு தான் தெரியும். அப்போ அங்கே போய் உட்காந்து எழுதும்போது தான், ஓ இதெல்லாம் நம்ம தப்பே பண்ணணும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து 26 தேர்தலில் ஏன் தோல்வியுற்றார்கள்? அந்த ஜால்ரா கோஷ்டிகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு 50 யூடியூப் சேனல் டெய்லி ஸ்டாலின் புகழ் பாடி அவங்கள நாசமாக ஆக்கி விட்டதே அந்த ஜால்ரா யூடியூப் சேனல்ஸ் தான். சரிங்களா? அது யாரை சொல்கிறோன்னா அதை பார்க்குறவங்களுக்கே தெரியும். அது 2வது, இந்த பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில் வந்து நான் தான் திமுகவோட அண்டா, நான் தான் குண்டான்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போச்சு ஒரு பெரிய கூட்டம். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோடியில் சம்பாதிச்சிட்டாங்க, கோடிக்கணக்கில். இந்த திமுகவை சப்போர்ட் பண்ணி மீடியாவில் யார் பேசுனாங்களோ, இல்லை இந்த பத்திரிகை ஆசிரியர்கள், செய்தி சேனல்களோட ஆசிரியர்கள்னு யார் இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 வருஷம் திமுக ஆட்சி காலத்தில் கோடியில் எல்லாரும் பார்த்தா ஒருத்தர் எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கேங்கிறாங்க. புதுசாக வந்து ஈஸியாரில் நான் வீடு வாங்கிட்டேன்றாங்க. 1.5 கோடிக்கு அங்கே வந்து நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் சொத்தை வாங்கி கூச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் காசு பண்ணிட்டு இந்த பத்திரிகையாளர்கள், திமுக ஸ்டாலின் ஐயா அண்ட் உதயநிதி இந்த வீணா போன புகழ் பாடுற பத்திரிகையாளர்களை நம்பி நாசமாக போச்சு. இன்னைக்கு வந்து அவங்க ஏன் தொண்டர்கள்ட்ட இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா தொண்டர்கள்ட்ட பேசுறாருல, அதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஓகே, இத்தனை இளைஞரை நீங்கள கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறீங்க, அவங்க கூட்டத்தில் எழுந்திரிச்சு காங்கிரஸ் ஒழிகன்னு கத்துறாங்கல்ல, இதை வந்து முன்னாடி பேசியிருந்துருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த அங்கிட்ட அவங்க மருமகன் ஒருத்தர் ஸ்டாலின் கூட அப்படியே அந்த நிழல் மாதிரி பின்னாடியே போவார், பின்னாடியே வருவார் சபரீசன். அவர் கூட இருந்தே குளிபறிச்சு விட்டார். இந்த பெண்ணுன்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி அவர் ஒரே பொய்யான தகவல்கள், தப்பான தகவலை கொடுத்து
உண்மை என்னங்கிறதே போச்சு. திமுக தோற்றதுக்கு ஒரு ஒரு பத்திரிகையாளரா இல்லை இந்த அரசியலை உற்று நோக்குகிற ஒரு ஆளா எனக்கு தெரிந்த விஷயங்கள் இதைத்தான் பல சீனியர்ஸும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜால்ரா கோஷ்டியை அடிச்சு இவனுங்க சத்தமா ஜால்ராவை தட்டுன்னு தட்டும் போது சத்தமே கேட்கல. அவர் ஸ்டாலின் என்ன நினைச்சிட்டாரு, ஓ நம்ம உண்மையிலுமே ரொம்ப அழகான ஒரு ஆட்சியை தான் கொடுக்குறோம் போல இருக்குன்னு அவர் நம்பிட்டாரு. மீட்டிங்ல தான் சொன்னாரு, கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை கடந்த 50 ஆண்டுகளை நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்றாரு. அதுதான். அப்போ நீங்க என்னன்னா, இப்பவுமே இந்த வீணா போன ஜால்ராக்கள் இருக்காங்கல்ல, அந்த ஜால்ராக்கள் எல்லாத்தையும் அவங்க 5 வருஷம் சார் இதை உதயநிதி சார் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை முதல்வர் கைனுக்கு இந்த வீடியோ போனா நல்லது. என்னன்னா எக்ஸ் முதல்வர் எக்ஸ் இன்னும் மைண்ட் எனக்கு செட் ஆகல. அதனால அவங்களுக்கு என்னன்னா எக்ஸ் முதல்வருக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா ஐயா அந்த 5 வருஷத்துல இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் உங்களை நம்பி நடத்தினவங்களும் உங்களை உண்மையை அறிய விடாமல் தடுத்த ஒரு மாபெரும் கேடுகட்ட சுவர்கள் அந்த சுவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கையால் சுத்தியில வச்சு எல்லாத்தையும் உடச்சி போடுங்க. இல்லை புல்ரோசரை விட்டு ஏவி அது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்கள் கட்சி உருப்படும். ஓகே. அப்போ இந்த கட்சி நாசமாக போனதுக்கு இவர்கள் எல்லாம் தான் மிக முக்கிய காரணம். ஏன்னா உண்மையான தொண்டர்கள், திமுகவோட உண்மையான தொண்டர்கள், அந்த வட்ட செயலாளராக இருக்காங்க, அந்த கிளை செயலாளர் இருக்கவங்க கட்சிக்கு சின்சியராக இருக்காங்க. ஆனால் இவங்க யாருமே அவங்க இவங்கள்ட்ட எல்லாம் போய் ஒப்பீனியனே கேட்கல. அதே தான் அதிமுகலையும் நடந்தது. தொண்டர்கள்ட்ட பெருசாக இத்தனைக்கும் எடப்பாடியார் அவர்கள் 2 முறை தமிழ்நாட்டை சுற்றி வந்த போதும் தொண்டர்கள்ட்ட பேசலை. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. நீங்கள் இன்னைக்கு நம்ம திரும்ப இந்த ரூட் மாஃபியானி அந்த ஜெகதீஷ் உட்காந்து அடிக்கிறதுனாலையோ, இல்லை ஜென்சி கிட்ஸு எல்லாம் தப்பாக ஓட்டு போட்டுட்டானோ அப்படின்னு சொல்கிறதுனாலையோ, அடுத்தவன் மேலே நம்ம இந்த ப்ளேம் கேம் நடக்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ ஒரு பயனும் கிடையாது. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இந்த ப்ளேம் கேம்னால. ஸோ இதுக்கப்புறமும் எப்படி இருக்க போகுது மேம் அரசியல்? ஏன்னா இப்போ திமுக நீங்க சொல்ற மாதிரி தோல்விக்கான காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. அதிமுக இன்னைக்கு அவங்க கட்சியை எப்படி நிலைநிறுத்துறதுன்றதுல போராட்டத்தில் போயிட்டு இருக்காங்க. தாவேக்கா ஆட்சியில் இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட தேர்தல் என்னவா இருக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு திமுக விசிகா ஒரு பெரம்பலூர்ல ஓப்பனா சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன சண்டை சார். அது திமுக காரங்களுக்கு என்ன, எங்களால் ஜெயிச்சுட்டு நீ இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிட்டு எங்களையவே நீ ஏற்று பேசுவியான்டா. அதான் சொன்னல, பணம்ங்கிறது தான் எல்லா இடத்துலையும் பேஸ். சரிங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் 5 பேர் ஜெயிச்சிருக்கானா, இல்லை விசிகா 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஐஏஎம்எல்ல ஜெயிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? திமுக தான் பெரிய பார்ட்னர், பெரிய இது அந்த இது இருக்கிறது. இவங்களோட சப்போர்ட்ல தான் எல்லாருமே ஜெயிச்சாங்க. பெரிய சப்போர்ட் இவங்க. அதுல விசிகாவோட ஓட்டு இருக்கும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அதில் கொஞ்சம் விசிகா ஓட்டு இருக்கும், காங்கிரஸோட ஓட்டு இருக்கும், ஐஎம்எல்லோட ஓட்டு இருக்கும், எல்லாத்தோட ஓட்டு இருக்கும். ஆனால் பெரிய பார்ட்னர் அப்படின்னா அது டிஎம்கே இல்லையா? அப்போது ஏன் காசு இது நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. மாயவரத்தில் இதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போட்டு மிதிச்சாங்க தெரியுமா காங்கிரஸ்காரங்கள. இது எல்லாமே ஒரு ஆதங்கத்தில் நடக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள சும்மாலாம் ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க விடிய போய் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க, நிறைய பிசிக்கலா உழைச்சவங்களா இருப்பாங்க, தெரு தெருவா சுத்துறவங்களா இருக்கும் சார். அவன் மேஜர் பார்ட்னர் சார், பெரிய பார்ட்னர், பிளஸ் அவன் பெரிய லெவல்ல பணம் செலவு பண்ணிருப்பான். ஆனா பெரிய பார்ட்னரே இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாரு? இப்ப தனியா நின்னாருன்னா அவருக்கு என்ன நடக்க போகுது? அந்த பயத்துலதான் இந்த அடிதடி சண்டையெல்லாம் ஏன் வருது? இப்ப வீட்டுல உங்க அம்மா போட்டு மிதிக்கிறாங்க, இல்ல நீ உங்க ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறீங்க, இல்ல உங்க காதலி கிட்ட அடி வாங்குறீங்க வச்சுக்கோங்க, எங்க இருந்து அடி வாங்குவாங்க? 2 ஒன்றும் உரிமையில அடிப்பாங்க, இல்ல பயத்துல என் கையை மீறி அவன் போயிடுவானோங்கிற பயத்துலதான் போட்டு மிதிப்பாங்க. அதே தான் இங்கேயும் கையை மீறி போயிட்டாங்க எல்லாரும், அந்த விரக்தியில போட்டு வெளுக்கிறது. ஆமா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? வன்முறைங்கிறது அப்படிதான் கிடைக்கும். என்ன பண்ண போகுது? இப்ப காங்கிரஸையும் கழுவி ஊத்தியாச்சு, நேற்று மேடையில செஞ்சு விட்டாங்க. விசிகாவை நேரடியா அடிச்சு அனுப்புற அளவுக்கு ஆகி போச்சு. ஐஎம்எல்ல பத்தியும் அவங்க பெருசா இது பண்ணிக்கல. அப்போ திமுக கூட்டணி இடதுசாரிகள் இப்போ இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா கூட அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நல்ல முதலமைச்சர், நல்ல எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் குளத்தூருக்கு அவரே தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா பொய் சொல்லுது திமுக நிறைய, அவரும் ஓப்பனா சொல்றாரு. அப்ப திமுக கூட்டணி இல்லாம இப்ப நிக்குதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா நேத்து ஒரு பேச்சு பார்த்தேன், பாஜக கூட கூட்டணி போறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன் பாஜக கூட ஏன் திமுக போக கூடாதுன்னு நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் என்னமோ திமுக ஏதோ ஒரு பெரிய புனிதம் மாதிரியும், அது பாஜக கூட முன்ன பின்ன சேராத மாதிரியும், பாஜகவோட சேர்ந்தா அதோட புனிதத்தன்மை கெட்டுற மாதிரியும், பாஜகவுடன் போய்விடுமா திமுக?
நடக்கத்தான் செய்யும். அவங்க பெரிய பார்ட்னரா காங்கிரஸ் நம்பி நம்மள இருந்தாங்க. நம்மள எல்லாருமே இப்படி கைவிட்டா என்ன பண்றது? யார் அதிமுக வந்து பாஜக கிட்ட போகாதுன்னும் போது அதிமுக பாஜக 10 மாசம் முன்னாடி போயிட்டாங்க. சரி, திமுகவுடைய ஒரு முழு மூச்சு என்ன தமிழ்நாட்டுல? சார், நம்ம பாஜக எதிர்ப்பு. ஒரு ரியாலிட்டிய நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என்னன்னா பாஜக ஒரு ஆக்டோபஸ், நிறைய கை இருக்கு, பெரிய ஆக்டோபஸ். அதுல எந்த மாநில கட்சியும் அதோட கரங்களில் மாட்டாம தப்பிக்கவே முடியாது. சரிங்களா? பெரிய பிளே பாய் மாதிரி சொல்றீங்க. எஸ், அது வந்து அது ஒரு அரசியல் பிளே பாய் தான். அரசியல் பிளே பாய் மாதிரி. அரசியல் பிளே பாய் தான் எக்ஸாக்ட்டா. இதுக்கு ஆக்சுவலி உங்க மேலதான் கேஸ் போடுவாங்க, என் மேல இல்ல சொல்லிட்டேன். இல்ல, அவர் வேற மெலோடி சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரா? இது வேற மாதிரி கண்ணே இடக்கூடாது. நான் சொல்றது வந்து ஒரு பொலிட்டிக்கலா சொல்றேன். பொலிட்டிக்கலா வந்து ஒரு ஓமைக்காக சொல்றேன். இங்க தமிழ்நாட்டு பசங்களை விட இந்த ஹிந்திக்கார பசங்கள்லாம் எல்லாம் ஒரே அந்த ஹிந்தியில் பயங்கர ஃபேமஸாக இருக்கிற ரொமான்டிக் சாங்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஷாருக் கானுக்கு பார்த்த பாட்டு, பெரிய பெரிய ஆக்டருக்காக பார்த்த பாட்டாக இருக்கும். அதில் நிறைய ஏஆர் ரஹ்மான் பாட்டு வேறு, எல்லாம் பயங்கர ரொமான்டிக்கான பாட்டை போட்டு இவங்க 2 பேரும் அந்த சாக்லேட்டை கொடுக்குற அந்த இதை போட்டு ஏன்டா நம்ம இன்ஸ்டாக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஹார்ட், இது டீ கொடுக்கறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாட்டோட பிரதமர் மறந்துட்டு. அது வந்து என்ன தெரியுமா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? பாஜக எல்லாத்துக்கும் செஞ்சிச்சு. பாஜக வந்து காங்கிரஸ் அவங்க பண்ணாததா, காங்கிரஸ் வந்து எப்படி எல்லாம் ட்ரால் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கெல்லாம் அது ட்ரால் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. விஷுவலா ஒரு மீம்ஸோ இல்லை ஒரு இதோ. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்க வந்து இன்டர்நெட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது எதுக்குன்னா, காங்கிரஸில் இருக்கின்ற தலைவர்கள் ஒருத்தரை விடாமல் எல்லாத்தையும் அதை அசிங்கப்படுத்தியிருக்கு. நேரு வந்து அவர் செத்து போய் இத்தனை வருஷமும் கழித்து அவர் குழியை நோண்டி அவர் எலும்பு பிடிச்சி கிடைக்கல தான் இவங்க. மற்ற எல்லா வகையிலையும் அவரை போட்டு இது பண்ணாங்க. இப்போ அதோட இன்னைக்கு பண்ணுறவங்க பூரா காங்கிரஸ்காரங்கள்ல பண்ணுறதுல பாதி பேர் அந்த அவங்க என்ன மெலோனியா அந்த அம்மாவையும் அவரையும் போட்டு ட்ரால் பண்ணுறவன்லாம் யாரும் பார்த்தீங்க, பாதிக்கு பாதி பிஜேபிக்காரன். கடுப்பாயிட்டான். அவனுக்கே இந்த வந்து 12 வருஷம் வேலை வாய்ப்பு இல்லை, வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம என்ன கேவலத்தை பண்ணாலும் அந்த கேவலம் திருப்பி நம்மளை வந்து தாக்கும். அது அரசியல் கட்சிக்கு சரி, தனி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருக்குன்றது. சரி, நீங்கள் வந்து அதை திமுக சும்மாலாம் விடாது சார். திமுக போய் சேருவது தான் திமுகங்கிற கட்சி வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ அதிமுக சேரும்போது அதிமுக சில டிமாண்ட்ஸோட பாஜக சேர்த்துக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க போய் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நீங்க சொன்ன ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ திமுக கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஊழல் பிரச்சனைகள், இடி ரைட், இதை வச்சுதான் வந்து திமுக எழுப்பாங்களா? நீங்க போன ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இடி வரும் அன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் பிடிப்பாங்க, நைட் 8 மணி 4 வருஷம் போகாத விஷயத்துக்கு போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இவங்க போய் அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடியில ஃபர்தரா எந்த முன்னேற்றமும் இருக்காது. எங்க இந்த டாஸ்மார்க் ஊழலே என்னாச்சுன்னு தெரியல. அப்போ என்னன்னா பேச்சுவார்த்தைக்கு வானம் வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அவர் உதயநிதி மேல கூட நிறைய கேசஸ் இருக்கு. அதுக்காக தான் அந்த லாஸ்டா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தாரு. போன வருஷம் இந்த டைம் தான் நினைக்கிறேன். இந்த வருஷம் இந்த டைம்ல தான், மே எண்டில் தான் போயிருந்தாரு. அப்போதான் வந்து அந்த இவர் கூட நின்று, சந்திரபாபு நாயுடு கூட நின்று பிரதமரோட பேசுகிற ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக போச்சு. ஸோ அதனால் வந்து திமுக பாஜகவை நோக்கி நகர்வதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவே முடியாது. நகர்வதை அது இழுப்பதை பாஜக கண்டிப்பாக இழுக்க தான் சார் செய்யும். ஏன் திமுக போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும்? போட்டு மேம், நல்லா தான் இருக்கும், மணி அடிச்சிட்டாங்க. ஏன் போகக்கூடாது? அது போய் தான் ஆகும். பாஜக யாரையும் விட்டு வைக்க மாட்டான் சார். அவன் தமிழ்நாடும் இந்த கேரளாவை மட்டும்தான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச். சரியா? இவங்க 2 பேர்த்தையும் போட்டு மிதிக்காமல் விட மாட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி கேரளாக்காரன் புண்ணியம் பண்ணவன், காங்கிரஸ் தனி மெஜாரிட்டியில் வந்துருச்சு, அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள போகுது. அடுத்து இங்கே வந்து என்ன வேணாலும் நடக்கும். அதனால வந்து பிஜேபி அண்ட் டிஎம்கே 29 ஏன்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கூட வந்துட்டாங்க. இப்போ அவங்க முழு முதல் எதிரியாவே திமுகவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணிக்க தாக்கூர் பேசுறதை பார்க்கும்போது இனிமே ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இங்க அரசியல்ல வந்து யாருக்கும் பகைவனும் கிடையாது. அவ்வளவு தூரம் பேசிட்டாரு. என்ன சார், இதே காங்கிரஸ்காரங்கள்லாம் வந்து ஒரு காலத்துல திமுக போட்டு மண்டையெல்லாம் உடைச்சது, அது 60கள்ல. அது ஆமா, சரிங்களா? அதுக்கப்புறம் கருணாநிதி ஐயா வந்து இந்த ஈவிகே இளங்கோவன் தலைவராக இருக்கும்போது நாங்க தூக்கி சுமக்கிற துயரம் தான் இந்த காங்கிரஸ்ன்னு சொன்னாரு. அப்புறம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ உதயநிதி என்ன சொல்றாரு, 20 வருஷமா இவங்களை எங்க தோல்ல, அவங்க தாத்தா சொன்னதோட வேற ஒரு வருஷம் தான் இது, நான் இப்ப தோல்ல ஏமாத்தி விட்டுருவாங்க.
அதனால சும்மா இவங்க வந்து ஒருத்தர் அரசியல்ல வந்து ஒருத்தர் செருப்பால் அடித்துக் கொள்வதும் அப்புறம் பார்த்தோம்னா கரண்ட் கட்டையெடுத்துக் கொள்வதும். சுச்சுவேஷனுக்கு இப்ப திமுக கிட்ட காங்கிரஸ் இல்லைங்கிறது திமுகவுக்கு பலவீனம் இல்லையா? திமுக இப்போது உண்மையிலுமே மிக பலவீனமாக இருக்கிறது, மிக மிக பலவீனமாக இருக்கிறது. திமுக இது வரைக்கும் தனிச்சு நின்று ஜெயிச்சதே கிடையாது, சரிங்களா? அப்படிங்கும்போது உண்மையிலுமே இன்னைக்கு திமுக ஒரு பரிதாபகரமான நிலைமையில் இருக்கிறது. ஆனால் அந்த திமுகங்கிற ஒரு கட்சி வந்து பலவீனமாவது, ரொம்ப பலவீனமாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கு நல்லது கிடையாது. திமுக மாதிரி சித்தாந்தம் பேசுகின்ற அவங்க பேசுறாங்க இல்லை, ஆனால் திமுகன்னு குறைந்தபட்ச சித்தாந்தம் சித்தாந்தம் என்ன இருந்துட்டா அந்த சித்தாந்தம் பேசுகின்ற திமுகங்கிற கட்சி இருந்துகிட்டே தான் இருக்கணும். திராவிட கட்சியாக அது இருந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த கட்சி பலவீனமாவதும் பலவீனப்படுத்துவதும், அந்த பலவீனப்படுத்துறதுக்கு மற்றவர்கள் துணை புரிவதும் திமுகவுக்கு ஆபத்துங்கிறத விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது ஆபத்து, சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து திமுக முன்னாடியே வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துருந்துருக்கணும். உஷாராக இல்லை, தோத்துட்டாங்க அப்படிங்கிற ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவங்க அதுக்கு வந்து அதை சரி பண்ணணும்னா ஒட்டுமொத்தமாக நம்ம ஜென்சி கிட்ட போகணும். ஜென்சி கிட்ட போகிறது மட்டுமே. 13 நாள்ல ஏன் இவ்வளவு பதட்டம் பதறாங்க? அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு சார். அவங்க இந்த எலெக்ஷனுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க தெரியுமா? திமுகங்கிற கட்சி தனிப்பட்ட ரீதியில் குறைந்தபட்சம் ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சார். 2000 கோடி. அப்போ நீங்கள் பாட்டில் வந்துட்டு அது 13 நாள் 12 நாள் கணக்கு கிடையாது. 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் போச்சா? இன்னொன்று முதல்வர் முதல்வரையே தோற்கடிச்சிட்டா. இதை விட பெரிய அவமானம் என்ன வேணும்? எப்படி டாலரேட் பண்ணிக்க முடியும்? அப்போ இதை வந்து இவ்வளோ தூரம் வந்து திமுக இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான்லாம் பெரிய விஷயமா பார்க்குறேன். என்ன பண்ணிருப்பாங்க? ஒருவேளை அது கருணாநிதி காலத்தில் நடந்துருந்துச்சுன்னா இங்கே ஒரு கடத்தெருவு இருக்காது. எதிர்கட்சியாக இருந்தாலும் அடிச்ச 100 கிட்ட போயிருப்பாங்க. என்ன சொல்றீங்க மேம்? எஸ், அவங்களே எழுதுவாங்க தெரியுமா, தாத்தா காலத்து திமுக பார்த்திருக்கியா, தாத்தா காலத்து திமுக பார்த்திருக்கியான்னு. தாத்தா திமுக பார்த்து நான் இப்ப கூட பார்த்தேன் ஆக்சுவலி. ஆமா ரைட். கருணாநிதி காலத்து திமுகவா இருந்திருந்தா ஒரு முதல்வரையே நீங்க தோற்கடிச்சதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சூறையாடிட்டு போயிருவாங்க. என்ன விளைவுகள் வந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம். அப்ப இப்ப நடக்கிற ஸ்டாலின் ஐயா இவங்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும்.